பிரபல விவசாயிகளுக்கு தேர்தல் நேரத்தில் டிவிக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருந்தாங்க. விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று. அதற்கு மாறாக இந்த அரசாங்கம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. தேர்தல் நேரத்திலே தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கின்ற விவசாயிகளுக்கு அவள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு மேல் இருக்கின்ற நிலம் வைத்திருக்கின்றவர்களுக்கு அவர் வாங்கிய கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 50% தள்ளுபடி என்றார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுல 75,000 ரூபாய் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் அந்த விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதற்கு மேல் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் 35,000 ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகளை ஏமாற்றிய அரசாங்கம் தமிழக வெற்றிக் கழக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கு அணையில மேட்டூர் அணையில 90 அடி தண்ணி இருந்தா ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். ஆனால் இந்த வருஷம் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைவாக இருந்த காரணத்தினால குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த அரசு உரிய முயற்சி எடுத்து கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கவில்லை. அதோடு இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பயன்படுத்தி கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியிலே அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெற்றிருந்தால் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டிருக்கலாம். அதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனை. இன்றைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு இதனால் ஏற்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த குறுவை சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பாதிக்கிறாங்க டெல்டா மாவட்டத்தில். அதோட பல்லாயிரக்கணக்கான விவசாய தொழிலாளிகளும் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தண்ணீர் டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் திறக்காத காரணத்தினாலே